அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபிநாத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 சிலிண்டர் இன்ஜின் உண்மையாகவே மைலேஜ் அதிகமாக கிடைக்குமா? என்கிட்டயும் வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்குது. ஸோ இந்த யூடியூப்பில் நம்ம நிறைய இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய டெக்னீஷியன்லாம் பேசிகிட்ருக்காங்க, 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து அதிக மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே இன்ஜினில் ஜென்ரலாக நம்ம காரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் இதை மேஜராக இருக்குது மார்க்கெட்டில். அது இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? அது 3 சிலிண்டர் இன்ஜின் இப்போ முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம நிறைய யூடியூப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு 3 சிலிண்டர் இன்ஜின் தான் அதிகமாக மைலேஜ் கிடைக்கும் மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 3 சிலிண்டர் இன்ஜின் மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் ட்ராயிங் மூலமாக. உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன் 3 சிலிண்டர் இன்ஜின் கம்மியாக மைலேஜ் கிடைக்கும், 4 சிலிண்டர் இன்ஜின் ஏன் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ஈஸியாக புரிஞ்சிடும். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி 4 சிலிண்டர் இன்ஜின். பிகாஸ் ஆஃப் இது ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லையும் அது பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே காமனாக இப்போ தெரியும். பிகாஸ் ஆஃப் நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம 3 சிலிண்டர் இன்ஜின் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கிறேன். ஸோ 1 லிட்டர் இன்ஜின், அதாவது ஒரு இன்ஜின் டிசைன் பண்ணுறாங்க 1 லிட்டர். அதாவது நமக்கு தெரியும் 1 லிட்டர், 1.2 லிட்டர், 1.5 லிட்டர், 1.6 லிட்டர், 2 லிட்டர் அப்படின்னு. ஸோ இந்த 1 லிட்டர் இன்ஜின் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஸோ ஈஸியாக நமக்கு புரியுதுக்காக நான் ஒரு லிட்டர் இன்ஜின் நான் வச்சுருக்கேன். அதை 3 சிலிண்டரில் கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது 1/3, அதாவது 0.33, 0.33, 0.33. ஸோ 3 இதில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்புறம் அதே சேம் 1 லிட்டர் இன்ஜின் நான் 4 சிலிண்டரில் கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது 0.25, 0.25, 0.25. உங்கள் டயக்ராமில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேலே இருக்க ட்ராயிங் பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் இன்ஜின் வித் 4 சிலிண்டர், கீழே இருக்க ட்ராயிங் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வித் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ நீங்கள் பார்க்கலாம், 1 லிட்டரை நம்ம 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.25, அதாவது ஒரு சிலிண்டர் அதோட இது கன்சம்ஷன் ஃபியூல் கன்சம்ஷன் 0.25. இதே நீங்கள் 3 சிலிண்டர் இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிலிண்டரோட ஃபியூல் கன்சம்ஷன் 0.33. ஸோ 4 சிலிண்டர் இன்ஜினோட 3 சிலிண்டரோட இன்ஜின் ஃபியூல் கன்சம்ஷன் அதிகம். உங்களுக்கு கிளியராக இந்த ட்ராயிங்கில் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு சிலிண்டரோட கன்சம்ஷன் 4 சிலிண்டர் கம்மி, 3 சிலிண்டர் அதிகம். ஒரு பவர் ஸ்ட்ரோக் பண்ண அப்படின்னா அதோட கன்சம்ஷன் 0.25 தான் கன்சியூம் பண்ணும் 4 சிலிண்டர் இன்ஜினில். இதே நீங்கள் 3 சிலிண்டர் இன்ஜின் ஒரு பவர் ஸ்ட்ரோக்குக்கு அதோட கன்சம்ஷன் 0.33 லிட்டர் கன்சம்ஷன் பண்ணும். ஸோ பேசிக்காகவே இதில் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்ட்ரோக் பண்ணிச்சுன்னு அப்படிச்சுன்னா நம்ம 3 சிலிண்டர் இன்ஜின் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கும் கம்பேரிட்டிவ்லி 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துட்டா கூட 3 சிலிண்டர் இன்ஜின் கப்பும் உங்களுக்கு ஃபியூல் அதிகமாக எடுக்கும். ஆனால் இதே 4 சிலிண்டர் இன்ஜின் அதோட கம்மியாக ஃபியூல் எடுக்கும். அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 சிலிண்டரோட ஃபியூல் எக்கனாமி அதிகமாக இருக்கும் 3 சிலிண்டரோட. ஆனால் விளம்பரம் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் ஒரு சிலிண்டர் கம்மியாக இருக்குது, அதனால் அதோட கன்சம்ஷன் கம்மியாகும். ஒரு சிலிண்டர் கம்மி ஆயிடுச்சு, ஆனால் அதோட சாப்பாடு எங்கே போகுது? மற்ற சிலிண்டருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்காக புரியுதா? ஸோ இதனால நான் கிளியராக என்ன சொல்கிறேன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கும் கம்பேரிட்டிவ்லி 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த யூடியூப்பு நிறைய இதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களே 3 சிலிண்டர் இன்ஜின் ஃபியூல் கன்சம்ஷன் உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் என்ன கம்ப்ளீட்லி போய் எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க. எஸ், 3 சிலிண்டர் இன்ஜின் வண்டியோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஒரு சிலிண்டர் இல்லை, அதனால் அது கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில். இப்போ எல்லாம் கம்மி ப்ரைஸ் பண்ணதுக்காக எல்லோரும் 3 சிலிண்டர் இன்ஜின் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நான் வச்சுருக்கிறது ரெனோ ட்ரைபர் வச்சுருக்கேன். இது 3 சிலிண்டர் இன்ஜின் தான். இப்போ மாருதியோட ஷிஃப்ட் இதெல்லாம் வந்திருக்கு, அதுவும் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் எக்கனாமி
எல்லாம் பார்க்குறாங்க, மக்களை வந்து அதிகமாக சேல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து ஃபியூல் எக்கனமியாக இருக்காது. ஃபியூல் எக்கனமி எப்போவுமே வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தான். 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து ஃபியூல் எக்கனமி கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி 4 சிலிண்டர் இன்ஜின். இது நம்மளோட கன்க்ளூஷன். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய டெக்னிக்கல் அண்ட் வந்து வீடியோ போட போகிறேன். ஓகே, ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் உங்களோட என்ன டவுட்ஸ் என்ன இருந்தாலும் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பாய்.